இனிது ஓங்குகார் ஏறார் வைகாசி விசாகத்தின் ஏற்றத்தை பாரோர் அறியப் பகர்கின்றேன் சீராரும் வேதம் தமிழ் செய்த மெய்யனெழில் குருகூர்நாதன் அவதரித்த நாள். வேதம் தமிழ் செய்த மாறன். தமிழ்மறையும் பொதுமறையும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னே பக்தி பனுவலாகிய அருளிச் செயல்களை ஆழ்வாரின் ஈரச் சொற்களை வைணவ உலகம் தமிழ் மறையே என்று ஏடுபடுத்தியது. இது தமிழ் மறைதான் என்று தெரிந்தாலும் 1000 வருடங்களுக்கு முன்னரே தமிழ் வைணவத் துறையிலே உயர்ந்த ஆசானாக விளங்கிய நாதமுனிகள் என்பார் இதை தமிழ் மறை என்று வடமொழி யாப்பாலே யாத்தார். ஆக பாரத தேசம் எங்கும் அந்த யாப்பாலே, அந்த அனுஷ்டுப் அதாலே தமிழ் என்கின்ற நாட்டிலே கருத்திலே தேவும் மூவுலகும் தம்முள் இருத்தி காக்கும் எம்பெருமானை பற்றிய பாக்கள் தமிழ் மறைகளே என்று போற்றப்பட வேண்டும் என்பதை ஏடுபடுத்தினார். ஆக ஒரு முறையாக இவை தமிழ் மறைகளே என்று போற்றி பாதுகாத்து இன்னளவும் வழிபட்டு வருகின்ற ஒரு நூல்கள். மற்றைய பக்தி பனுவல்கள் தமிழ்மறை அல்லவா என்று கேட்டால் அவையும் உண்டு. ஆனால் வைணவ உலகத்திலே இதை ஒரு வழிமுறையா 1000 வருஷம் முன்னாடியே ஏடுபடுத்தி வச்சுட்டார். அதுதான் தமிழ் மறை. அந்த தமிழ் மறை வந்தது என்னவோ ஒரு தமிழ் முனியாலே. எப்படி ராமாயணத்திலேயே அகத்தியரை தமிழ் முனின்னு சொல்றோமோ அதே மாதிரி தமிழ் முனியாக அவதரித்தவர் குருகூரிலே வந்து அவதரித்த ஆழ்வார் அப்பன். அவர் என்ன பண்றார்? இறைவனை அடைவதே ஒரு மனிதனின் குறிக்கோள். சம்ஸ்கிருதத்தில் சொன்னா புருஷார்த்தம், இறை அடி சேர்தலே என்று மெய்யியல பக்தியியல் மூலமாக கூறி அதை அடைய வேண்டும் என்றால் எவ்விதத்திலே வாழ்வியல் அமைய வேண்டும் என்று மெய்யியல் வாழ்வியல் ஆகிய மிகப்பெரிய இயல்களை, தத்துவங்கள், மெய்யியல்னா பிலாசபி, வாழ்வியல்னா லைஃப் ஸ்டைல், இதை கோத்து யாத்தார். இறைவன் என்பவன் புருஷோத்தமன், அநாதி புருஷோத்தமா என்று வைணவ உலகம் போற்றுகின்ற அந்த புருஷோத்தமன், அநாதியாக இருக்கக்கூடிய அந்த புருஷோத்தமன் வானுளார் பெருமான். யாருன்னா மதுசூதனன். அவன் எப்படிப்பட்டவன்? எம் அம்மான். எப்படி இருக்கான்? தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்து. மதுசூதனன், அந்த பரம புருஷனானவன் மதுசூதனன், அந்த பகவானானவன் மதுசூதனன் என்கின்ற உயர்ந்த வேதத்திலே சொல்லி இருக்கின்ற அந்த தத்துவத்தை அவன் வேற யாரும் இல்லை, மதுசூதனன். மதுரா வடமதுரையிலே விளையாடினானே அவன்தான் மதுசூதனன் என்று அந்த உயர்ந்த தத்துவத்தை சாரி பிழிந்து வேதத்திலே இருக்கின்ற அந்த ஊற்றமான தத்துவங்களை சாரி பிழிந்து நீண்ட தமிழ் கொண்டு, கம்பனுடைய சொல்லாடல், நீண்ட தமிழ் கொண்டு
இயல் இசை நாடகம் ஆகிய இயல்களை உடைய அந்த நீண்ட தமிழாலே யாத்தான். முதல்ல என்ன சொல்றார்? மெய்யியல் வாழ்வியல், அதை பக்தியால இணைத்து நமக்கு கொடுக்கிறார். கால சர்ச்சை வேண்டாம். ஆக இப்படி இந்த இந்த பனுவல் பெட்டகத்தை தமிழர், குறிப்பாக வைணவர்கள் வேதமே என்று ஏற்று போற்றி பாராட்டுகின்றனர். ஆக முதல்ல என்ன பண்றார்? மெய்யியல் தத்துவத்தை காட்டுறார். இதையே தமிழர்கள் இதையே மரபாக கொண்டனர். அதை தான் இங்க சொல்ல போறோம். தமிழ்மறையும் பொதுமறையும். இன்றைய தினமோ உயர்ந்த வைகாசி மாதத்திலே சந்திரன் பூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளும் நல்ல நாளே. அத நட்சத்திரமா எடுத்தா விசாகமும் அனுஷமும் எடுத்துப்போம். ஆக வைகாசி விசாகத்திலே முன்ன பின்ன, நேற்று விசாகம், இன்னைக்கு அனுஷம், இன்னைக்கு பூர்ணமாசி. ஆக அப்படி இருக்கிறச்சே இந்த வைகாசியிலே விசாக நன்னாளிலே இந்த மாதத்துக்கே மாதவ மாசம் என்று போற்றப்படுகிறது. அப்படி எங்கோ தெற்கு கோடியிலே, பாரதத்தின் தெற்கு கோடியிலே தமிழுக்காக, தமிழ் மூலம் இறைவனை அடைய முடியும் என்பதை எடுத்து காட்டுவதற்காக அவதரித்தார் ஒரு முனி. அவரும் சின்ன குழந்தை தான். ஆழ்வார் திருநகையிலே அர்ச்சாமூர்த்தின்னு எடுத்தா இவ்வளவுதான் இருப்பார். ஆக ஒரு அங்குலம் ரோமே அவ்வளவுதான் இருக்கும் அந்த மூர்த்தி. அப்படி அவதரித்தார். அவர் என்ன சொல்றார்? மெய்யியலை காட்டுறார். தமிழர்களுக்கு இதுதான் மரபு. மெய்யியல் வாழ்வியல் ரெண்டுமே இரண்டு கண்கள். இதையே பொதுமறை தந்த வள்ளுவர், உலகம் போற்றும் பொதுமறை தந்த வள்ளுவரும் இதையே சொல்றார். நாம் இதுக்கு கால 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 சர்ச்சை வேண்டாம் என்று முன்னமே தெரிவித்தோம். ஆக நம்ம என்ன சொல்றோம்? இந்த தமிழ் மரபு என்பது என்றால் ரெண்டு. ஒன்னு மெய்யியல். நான் யார், நான் எங்கு போய் அடைய வேண்டும், பிறந்ததற்கும் இவ்வுலகை விட்டு பிரிவதற்கும் இடையிலே உள்ள அந்த நிலையிலே யாது செய்து போக வேண்டும் என்கின்றத மெய்யியல். அந்த மெய்யியலுக்குள்ளேயே ஒரு வாழ்வியல் இருக்கு. இதை இரண்டு நூலாசிரியர்கள், வைணவத்தை பொறுத்தவரை நம்மாழ்வாருடைய பனுவல்கள் ஏடுபடுத்தப்பட்டன. அதனாலதான் இது செய்த மொழி. வேதம் எடுத்தா செய்யாத சொல், இது செய்த சொல். ஆக செய்த சொற்களால ரெண்டு பேருமே ஏடுபடுத்துறார். அதுல ஒரு சாமியம். இரண்டு பேர்களுமே மெய்யியலையும் வாழ்வியலையும் எடுத்து சொல்றார். இனிய நீண்ட தமிழாலே எடுத்து சொல்றார். இரண்டுமே போற்றி பாராட்டி இன்றளவும் நடையாடி வருகின்ற கிரந்தங்கள். ஆக தமிழ்மறை என்பது ஆழ்வாருடைய ஈரச்சொல், பொதுமறை என்பது வள்ளுவப் பெருமானோருடைய சொல். ஆக இரண்டு பேருமே பாருங்க. அதுதான் என்ன உயர்வுன்னா, வைகாசி விசாகத்திலே பிறந்தவர் தமிழ் முனிவன். வைகாசி அனுடத்திலே வள்ளுவர் பிறந்தார் என்று ஒரு சாரார் தமிழ் அறிஞர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். ஆக நேற்றைய தினத்திலே எடுத்தால் ஆழ்வாருடைய பிறந்த விழவு. இன்றைய தினம் எடுத்தால் வள்ளுவப் பெருமானாருடைய பிறந்த விழவு. இது தமிழ் தாத்தா என்று போற்றி மதிக்கப்படுகின்ற உவே சுவாமிநாத ஐயரும் ஏற்றுக்கொண்டது. தமிழறிஞர் திருவி கல்யாண சுந்தரனார் அவரும் ஏற்றுக்கொண்டது. ஆக இந்த வள்ளுவர் பெருமானாருடைய பிறந்த விழவில சில வித்தியாசங்கள் இருக்கு. எது இருப்பினும் இந்த பெருமைகளை கருதி நாம் வள்ளுவப் பெருமானார் வைகாசி அனுடத்திலே அவதரித்தார் என்றும், வைகாசி விசாகத்திலே திருக்குருகூர் மாறன் அவதரித்தான் என்ற சாமியத்தையும் எடுத்து இந்த சுவையான விடயம் பற்றி சீலமில்லா சிறியனுக்கு
தோன்றியதனால சொல்லுவோம். இரண்டுமே தமிழ் மரபை ஏற்று வேதத்துக்கு விருத்தம் இல்லாதவற்றையே சொல்றது. அதனாலதான் வேதம் தமிழ் செய்த மாறன். வள்ளுவமும் பொது மறைன்னே சொல்றோம். இதை எடுத்தா முதல்ல என்ன சொல்றோம், மெய்யியலை எப்படி காட்டுறார்? உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர் வேதம் நேர்கொண்டு உரைத்து. வேதத்தை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணல, அதுல இருக்கக்கூடிய சாரம். வேதத்தினுடைய சாரம் என்ன? இறைவனே பரம்பொருள், அவனை அடைய வேண்டும், அவனுடைய திருவடி நிலையை அடைய வேணும். இறைவன் என்பதற்கு உருவம் இருக்கு, உருவம் இல்லை, இந்த சர்ச்சையெல்லாம் வேண்டாம். ஆக எம்பெருமானை அடையணும். எம்பெருமானை அடையணும்னா காலை பிடிக்கணும். காலை பிடிச்சா உதறது கஷ்டம், கையை பிடிச்சா அப்படி உதறிச்சு போடலாம். காலை பிடிச்சா உதறிச்சு போறது கஷ்டமோனும். அந்த சரணாகதியை தருகின்றவனுக்கு காலை பிடிச்சா காலை விட்டு உதற முடியாது. அதனாலதான் சரணாகதின்னு சொல்றோம். கையை ஏன் பிடிக்கலன்னு கேட்கலாம். கையை பிடிச்சா உதறிட்டு காலால நடந்து போயிடலாம். ஆனா காலை கெட்டியா பிடிச்சா போக முடியாது. இது எங்க தெரியுது? ராமாயணத்தை தெரியுது. லக்ஷ்மணன் மகா மேதாவி. பாடம் நிபீட்டிய ரகுநந்தனா, பெருமாளும் பிராட்டியும் இருக்கச்சே நான் உங்களை விட்டு போமாட்டேன்னு காலை கட்டின்ட்டான். பாடம் நிபீட்டிய ரகுநந்தனா. அப்புறம் பிராட்டி கடைக்கன் பார்க்கறா, நடக்கிறது இருக்கட்டும் கதை. அப்படி இறைவனுடைய திருத்தாள்களை அடைய வேண்டும் என்பது வேதத்துல இருக்கு. தஸ்மாத் வத்யன் பிரபன்னன் அப்பி ந பிரதி பிரயச்சந்தி. இத போன அமர்வுல பார்த்தோம். கொடிய தீங்கு செய்து உயிரை கொன்றவன் என்றாலும் மனம் திருந்தி அடைக்கலம் என்று வந்தான் என்றால் அவனுக்கு அடைக்கலம் கொடுக்க வேணும் என்பது சாஸ்திரம். ஆக திருவடி நிலையை அடைய வேணும்னு சொல்றது. இந்த திருவடி நிலையை அடைய வேண்டும் என்கின்ற சாஸ்திரத்தை முதல்ல இரண்டு பேருமே, இந்த தமிழ் முனிவனும் பொதுமறை முனிவனும் ஆரம்பத்திலேயே எடுத்து சொல்றார். உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நெறியை எடுத்துரைத்த மாறன் எப்படி சொல்றார்? உயர்வர உயர் நலம் உடையவன் மயர்வரும் அதிநலம் அருளினன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி. அவனுடைய துயரை அறுக்கும் திருவடி நிலைகளை அடைய வேணும் என்று சொல்றார். ஆக இவனே உயர்ந்தவன், எல்லா உயர்வுக்கும் இவனே இருப்பிடம். உயர்வே உயர்வு அற, அவனை காட்டிலும் எந்த உயர்வுமே இல்லை. உயர்வர உயர் நலம், அதுதான் மிக்க நலம், ஆனந்தம். அந்த பிரம்ம ஆனந்தத்தை காட்டிலும் பல மடங்கு ஆனந்தம் உள்ள அந்த ஆனந்த ஸ்வரூபம் என்று உபனிஷத் சொல்றதை இவன்தான் உயர்வர உயர் நலம் உடையவன். அந்த உயர்நலம் உடையவனை அடைந்தால் நம்மை மாயத்திலே மாய்க்கின்ற அந்த தீய அறிவானது போகும். மயர் வர மதிநலம், மயர்வு அற, சோர்வு அற. அவன் எப்படிப்பட்டவன்? அவனுடைய திருவடிதான் வசத்தி. துயரொரு சுடரடி தொழுது எழு என் மனனே. தனக்கு உபதேசமாக சொல்றார், பிறருக்கு உபதேசம் சொல்லல. பாருங்க வாழ்வியல் முதல்ல சாரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் சொல்றோமோ, அத மாதிரி முதலிலே தனக்கு உபதேசம் சொல்றார். அதனால கச்சியம்பதியில பார்த்தா நம்மாழ்வாருடைய திரு விக்கிரமானது அப்படி தனக்கு உபதேச முத்திரையில தான் இருக்கும். ஆக இறைவன் எப்படிப்பட்டவன் சொல்றச்சே, அவன் அனந்த கல்யாணங்கள் எண்ணில் அடங்காத சிறப்புகளை உடையவன். பகவன் பகத் சப்தத்துக்கு உரியவன் என்ன. இது அப்படியே பொதுமறை எப்படி எடுக்கிறது பாருங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அகாரார்த்தா விஷ்ணு என்ன வேதம் எப்படி சொல்றது? தஸ் தத் உதிதி இதி நாமஹ. சாந்தோக்கிய உபனிஷம் ஊ என்ற சொல், உதிதி என்ற சொல் இறைவனையே குறிக்கும். தத் உதிதி இதி நாமஹ என்று சாமவேதத்தினுடைய அங்கமாகிய வேதாந்தமாகிய சாந்தோக்கியம் சொல்றது. சாஸ்திரம் என்ன சொல்றது? அகாரார்த்தா விஷ்ணு. இது அப்படியே ரெண்டு பேரும் வைக்கிறா பாருங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் ஆதி அனந்தன் வந்துருத்தா. உயர்வு அற, ஆதி, அவனுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை என்று மெய்யியல முதல்ல சொல்றான். அப்படி சொல்கின்ற இடத்திலே மெய்யியலை இவங்க ரெண்டு பேரும், மெய்யியல்னா என்ன? இறைவனே, இறைவனாலே படைக்கப்பட்டது உலகு, அவனை அடைவதே ஒரு மனிதனுடைய குறிக்கோள், புருஷார்த்தம் என்று சொல்லி அவன் எப்படிப்பட்டவன் பாருங்க. சாமியம், தமிழ்மறையும் பொதுமறையும். அப்புறம் அவன் எப்படிப்பட்டவன்?
பொதுமறை என்ன சொல்றது? முதல் அதிகாரமே இறைவனை பற்றி, இறை வாழ்த்து. அதுல 7 பனுவல்கள், மொத்தம் திருக்குறள் 10 பாக்கள் இல்லையா? அதுல 7 பாக்கள் இறைவனுடைய திருவடி நிலையையே சொல்றது. வைணவத்தினுடைய அடிப்படையே இறைவனுடைய திருவடி. ஆக பொதுமறை எப்படி ஆரம்பிக்கிறது? அந்த 10ல 7 பாக்கள் வெளிப்படையாக இறைவனுடைய திருவடி நிலையை தான் போற்றுது. அந்த இறைவன் எப்படிப்பட்டவன்? அவனே எல்லாவற்றுக்கும் முதல்வன் என்று சொல்லி கம்பன் இதை அப்படியே வாங்குறான். நம்மாழ்வாரும் குறளும் சொன்னவற்றையே கம்பன் பாவாக தன்னுடைய பெருங்காப்பியத்தில் வைக்கிறான். அதான் தமிழ் மரபுன்னு சொன்னோம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் இழைத்தலும் என்று இந்த மாதிரி அழகு இலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. பாருங்க, அவனும் கம்பனும் இவர்கள் 2 பேரும் சொன்னத அப்படியே உள்வாங்கி இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமாகவும் இந்த உலகத்தை காப்பவனாகவும் இறுதியிலே இந்த உலகத்தை தன்னுள்ளே ஏற்றுக்கொள்ளுமாகி இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுடைய திருவடி நிலையை அடைய வேணும், அதுவே குறிக்கோள் என்று பாவிலே கம்பனும் வைக்கிறான். ஆக தமிழ் மரபு அப்படியே வருது பாருங்க. அப்புறம் இவன் எப்படிப்பட்டவன்றத அழகான இருக்கு, படிச்சோம்னா தெரியும். எப்படி சொல்றார்? அவனை மிஞ்சினது ஒண்ணும் இல்லை, ஆரம்பத்திலே சொல்லிட்டார் உயர்வரன். அதை விரிவிக்கிறார் பாருங்க நம்மாழ்வார். ஒத்தாரை ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா. ஒத்தாரை ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா. இவனை கட்டிலும் ஒத்தார், உனக்கு ஒப்பிட்டு கூறுகின்ற எந்த தத்துவமே இல்லையே. ஒத்தார் மிக்காரை இளையாய, நின்று இருக்கக்கூடிய, இலைன்னு சொல்லல, இளையாய, எப்பொழுதும் எப்பொழுதும் கண்டினியூஸ் சொல்றோம். ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா. ஒத்தாய் எப்பொருட்கும் உயிராய். நீயே எல்லா பொருட்களுக்கும் அந்தர்யாமியாக இங்க மெய்யியல் வருது. அப்புறம் யாரு? எனக்கு நீதான், நான் உன்னை அடைய வேணும். எப்படி அம்மாவும் அப்பாவும் குழந்தைய பார்த்துக்கிறாளோ, இந்த குழந்தை போய் அப்பா அம்மா வந்த உடனே கட்டிக்கிறதோ, என்னை பெற்ற அத்தாய் ஆய் தந்தையாய் அறியாதன அறிவித்து. உன்னை அடைவதே உயர்ந்த அறிவுன்னு சொன்னோமோ, அறியாதன அறிவித்து அத்தா அப்பப்பா இப்படி இருக்கே உன் விளையா. அதே கம்பன் அப்படியே வைக்கிறான் பாருங்க. அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே. அழகிலா, கணக்கு இட முடியாத விளையாட்டுக்களை உடைய பெருந்தலைவா. இது அப்படியே சொல்றாரு பாருங்க. அத்தா நீ செய்தன அடியேன் அறியேனே. அப்படி இருக்கேன்பா, பேதையா இருக்கேனே. அறியா காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்வித்த அத்தாய் சொன்னாரா நம்மாழ்வார்? கம்பனும் சொல்லிட்டானா? முதல் பதிகத்திலே, முதல் அதிகாரத்திலே வள்ளுவர் என்ன சொல்றார்? தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இதுக்கு மேல என்ன தமிழ் மறையும் பொதுமறையும் மரபை எப்படி ஒத்து போறது பாருங்க. தனக்கு ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. சொல்லிட்டாரா? இறைவனை அடைய வேண்டும், அதுவே நம்முடைய இந்த பிறவியை போக்கி பெருவீடு அடைவதற்கு உபாயம்னு சொல்றார் பாருங்க. அதுதான் வைணவம். நம்மாழ்வார் என்ன சொல்றார்? இறைவனை அடைவதற்கு எது உபாயம்? இறைவனே உபேயம்னு சொல்லிட்டார், அதுவே புருஷார்த்தம்னு சொல்லிட்டார். அவனை அடைவதற்கு என்ன உபாயம்? இவர் என்ன சொல்றார் பாருங்க. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீத்தல் அரிதி. இந்த பவசாகரம் சொல்றோமோ, அதுக்கு உயர்ந்த தமிழ் சொல்லாடல் பிறவாழி. இதுதான் மயர்வர மதிநலம் எல்லாம் கொடுக்கிறான், இந்த மாயையை தவிர்க்கிறான். அது வள்ளுவர் எப்படி சொல்றார் பாருங்க. கோளில் பொறியின் குணமிலவே என் குலத்தான் பகவான்
அவனுடைய திருத்தாள்களை அடைந்தால் நமக்கு சோர்வு மயக்கம் ஆகிய மாயைகள் எல்லாம் போகும். நம் அந்தக்கரணங்கள் பூசுஞ்சாந்து என் நெஞ்சமே புனையும் கண்ணி எனதுடை வாசகம் செய்ய மாலையும் வான் பட்டாடையும் அகுதே தேசமான அணிகளனும் என் கைகூப்பு செய்கையேன்னு சொல்றோம். அதுக்கு அந்த கரணங்களாலே இறைவனை அடைந்து இறைவனை அடைவது மட்டுமல்லாமல் உலகிலே வாழும் வரையிலே உலகுக்கு தொண்டு செய்ய வேணும். அதான் வாழ்வியல் சொல்றாரு. அப்போ இந்த பயக்கங்கள்லாம் போனோம். கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை என்று முதல்ல அடியேன்ற சப்தத்தை நான் தாழ்மையானவன், பிறரிடம் இருந்து நித்தியம் கத்துக்கணும், என்னாலே பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற அந்த தாழ்ந்த நிலை, நான் தாழ்ந்த நிலைமையுடையவன், இறைவன் உயர்ந்தவன், இறைவனாலே படைக்கப்பட்ட மற்ற சர்வ ஜீவராசிகளும் உயர்ந்தனவே என்கின்ற அறிவு, அதான் வணங்கா தலை. வணங்கா முடியா இருக்கக்கூடாது. வள்ளுவர் சொன்னாரா, இந்த உபாயத்தை சொல்றார். இத நம்மாழ்வார் அழகிய பக்தி பணுவலாலே இயற்கை எழில் சொட்டுகின்ற வானமாமலை கஷேத்திரத்தை பாடுகின்ற தருணத்திலே, அதுவும் தென் தேசம்தான், ஆறு எனக்கு நின் பாதமே சரணாகத் தந்து ஒழிந்தாய் உனக்கோர் கைமாறு நான் ஒன்னிலேன். வணங்காத்தலைன்னு சொல்றாரோ, அந்த வணங்கணும். ஐயோ, நான் உனக்கு எப்படி நான் இந்த உதவிக்கு நன்றி செய்வேன் என்று எனக்கு தெரியலையே. உனக்கு ஓர் கைமாறு நான் ஒன்றிலேன். நீ எப்படிப்பட்டவன்? எனதாவியும் குணதே பகவான், அவனே உயர்ந்த குணங்களை உடையவன். என்னையும் நீதான்ப்பா நியந்தா ஈஸ்வரன். எனதாவியும் உனதே சேருகொள் கரும்பும் பெரும் சென்னலும் மலிதன் ஸ்ரீவர மங்கை நாறு பூன் தந்துழாய் முடியாய் தெய்வநாயகனே. அப்படியே சொல்லிட்டார் பாருங்க. தாளை வணங்கா தலை, இறைவனுடைய தாளை அடைய வேணும். ஆழ்வார் ஒரு படி மேல போய், நீ அந்த சிரமம் கூட பண்ண வேண்டாம்ப்பா, எம்பெருமானே உங்ககிட்ட ஓடி வந்துருவான். ஆரெனக்கு, ஆறுனா வழி, ஆறுனா யாருன்னு எடுத்துக்கலாம். ஆரெனக்கு நின் பாதமே சரண் தாள், நின் பாதமே சரணாக தந்து ஒழிந்தாய். நீ கொடுக்க வேணும். சரண்யனையே பயப்படுத்துறது, அதுதான் தமிழ் வேதம், அதுதான் பொதுமுறை. ஐயோ, இந்த ஆத்மாவை காக்கணும் என்று அந்த சரண்யனே இந்த சரணாகதி பண்றவன் பயப்படுத்துறான் பாருங்க. நீ கொடுக்கலன்னா பாரு அப்படின்ற பாருங்க. சரணாக தந்து ஒழிந்தாய், நீ கொடுத்தே ஆனோம், கொடுத்துட்ட. அதுதான் இந்த தமிழுக்கு உண்டான வலிமை. சொல், உனக்கோர் கைமாறு நான் ஒன்றிலேன், என்னால எதுவுமே பண்ண முடியாது என்கின்ற அடியேன் என்கின்ற தத்துவம் என்ன சொல்றார்? அடியேன் அறியேனே அத்தா நீ செய்தன அடியேன். அப்பா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உனக்கு கைங்கரியம், உனக்கு அடிமைப்பட்டு இருக்கின்றவன். இந்த ஆத்மா இறைவனுக்கு அடிமைப்பட்டவன். அப்படின்னா இந்த ஆத்மா நான் இல்லை என்கின்ற அகங்காரம் மமகாரம் போச்சுன்னா, இறைவனுக்கு அடிமைப்பட்டவன் இந்த ஆத்மா என்று தெரிந்தால், ஆத்மா என்ன சொல்றோம்? எனதாவியும் குணதே என்றால் எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அந்தர்யாமியாக உள்ளுரை பொருளாக அந்த இறைவனே இருப்பதாலே எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பு செய்ய வேணும் என்று அருள்மொழியால சொல்றார். அதான் எனதாவியும் குணதே. எப்படி இருக்க? உன்னை அடைய முடியுமா? எனக்கு இருக்கும் காலம் வரை உன்னை நான் பார்க்க முடியும். எங்க பார்க்க முடியும்? இந்த வானமாமலை கஷேத்திரத்திலே திருக்குறூரிலே பார்க்க முடியும்ன்றத. சேருகொள் கரும்பும் பெரும் சென்னலும் மலிதன் ஸ்ரீவர மங்கை நாறு பூந்தந்துழாய் முடியாய் தெய்வநாயகனே. நீதான் உயர்ந்த பொருள், பரம்பொருள், தெய்வநாயகன், சகஸ்திர சீருஷன் என்று சொல்றோமோ. தெய்வநாயகன் உயர்வர உயர்நலம் உடையவன். அது அப்படியே தமிழ் சொல்லால 4 வார்த்தை சொன்னத ஒரு சொல்லாடலாக 5ஆம் பத்துல தெய்வநாயகன். எப்படிப்பட்டவன்? தெய்வநாயகன் நாரணன் திருவிக்கிரமன் அடி இணை மிசை. அந்த பதிகத்தை அப்படித்தான் பிடிக்கிறார். இப்படிப்பட்ட உயர்வே பரம்பொருளுடைய திருவடியை அடைவதே ஒரு ஆத்மாவுக்கு உஜ்ஜீவினம் என்பதை பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவன் அடி சேராதார் சொல்லிட்டார். பத்தேல கடைசி அவரும் அந்த பதிகத்தை எப்படி முடிக்கிறார்? வள்ளுவரும் அந்த இறை மாட்சி, இறை வழிபாட சொல்லக்கூடிய பதிகத்தை இறைவன் திருவடியை அடைய வேணும். அது அப்படியே நம்ம ஆழ்வார் எப்படி சொல்றார்? தெய்வநாயகன்
நாரணன் திருவிக்கிரமன் அடியினை மிசை கொய்கள் பூம்பொழில் சூழ் குருகூர் சடகோபன் செய்தவாயிரத்துள், அங்கதான் வரேன், நமக்காக கருணை கொண்டு மெய்யியலும் வாழ்வியலும் இணைந்த ஒரு பனுவல் பெட்டகத்தை நமக்காக செய்து கொடுக்கிறார். அத மதுரகவியாழ்வார் கருணையாலே ஏடுபடுத்துறார். செய்தவாயிரத்துள், வேதம் மறைக்கிறது. அது யாரோ சொல்லிட்டு போயிட்டா எழுத்து வடிவம் இல்லை. தற்போதுதான் அதற்கு ஒரு 100-150 வருடங்களாகத்தான் எழுத்து வடிவம். அதுக்கு முன்னாடி எழுத்து வடிவமே கிடையாது. அதனால கடினம், எல்லாருக்கும் அது வராது. ஆக அப்படி இல்லாமல் பெருங்கருணையினாலே தமிழ் மறையானது எழுதப்பட்டது. செய்தவாயிரத்துள் இவை தன் சிறீவரமங்கை மேய பத்தும். இது படிச்சா என்ன ஆகும்? என்ன சொன்னார்? இறைவன் அடி சேருவர். எப்படி பிறவி பெருங்கடல் நீங்க வேண்டும் என்றால் இறைவன் அடியை சேர வேணும். அப்படி அன்மயம். அப்படி அவர் சொன்னாரோனோ, அந்த இறைவன் அடியை அடைவதே அமிர்தம். உயர்ந்த கிடைக்கக்கூடியவற்றிலே உயர்ந்ததான அமிர்தம், அந்த ஆனந்தம். அதுக்கு என்ன தமிழ் சொல்லாடல்? ஆறா அமுது. அந்த ஆனந்தம் ஒரு நாள் இருக்குமா, ஒரு க்ஷணம் இருக்குமா, ஒரு நாள் இருக்குமா, ஒரு மாசம் இருக்குமா, ஒரு வருஷம் இருக்குமா? எவர் பெர்சிஸ்டன்ட். ஆறா அமுது, அபர்யாப்தாமிருதம். அதுக்கு மேல உபரியாக கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியது, வற்றாத அபர்யாப்தாமிருதன். கொஞ்சம் கடினமா தான் இருக்கு பாருங்க, நாக்க சுழற்றுறது. ஆனா அப்படி இல்லாமல் இந்த எளிமை நீர்மை இனிமை ஆதலாலே தமிழ் பிங்கள நிகண்டு எளிமை இனிமை நீர்தலாலி ஆகிய தமிழாலே ஆறாவமுது சொல்றச்சியே பாருங்க. ஆறாவமுது என்று வைகள் பாடவல்லார் வானோர்க்கு ஆறாவமுதே. வானோர்க்கே இது ஆறாமுது. இந்த பாக்கள் செய்த பாக்கள், அவ்வளவுதான். இந்த செய்த பாக்கள் தமிழாலே யாத்த பாக்கள், செய்த பாக்கள் வானோர்க்கே அமுதாக, அதுவும் வற்றாத அமுதாக இருக்குமேயானால் மானிட பிறவுகளுக்கு என்னன்னு சொல்லுவோம்? ஆக இறைவன் திருத்தாள்களை அடைய வேண்டும் என்று வள்ளுவமும் சொல்லிற்று, வாய்மொழியும் சொல்லிற்று. ஒன்னு, வள்ளுவத்தை ஆத்த முனிவர் திருவள்ளுவர், தமிழ்மறையை ஆத்தவர் குருகூர் முனிவர் நம்மாழ்வார். அப்புறம் வள்ளுவமும் இறைவனுக்கு எண்ணில் அடங்காத குணங்கள், அவனே முதல்வன் என்று முதல் பாவிலே ஆரம்பிக்கிறார். அதை நம்மாழ்வார் எப்படி சொல்றார்? ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா. அப்படியே சாமியம். இறைவனுடைய திருவடியை அடைவதே, அந்த தெய்வநாயகனின் திருவடியை அடைவதே புருஷார்த்தம், குறிக்கோள், வாழ்வின் நிலை என்று சொல்லி, கண்டேன் கமல மலர்பாதம் காண்டலுமே விண்டே ஒழிந்தன வினையாயினவெல்லாம் பண்டே பரமன் பணித்த பணிவகை. அவன் நமக்கு என்ன கட்டளை போடுறான்? வாழ்நாள் இறுதி வரையிலும் தொண்டே செய்து பரமன் பணித்த பணிவகை. அவன் கட்டளை போட்டான், தொண்டு 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 என்ன. இதைதான், அது வாழ்வியல். தொண்டு என்பது வாழ்வியல். நான் யார், இறைவன் யார், எனக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு, அவனை அடைவது எப்படி என்பது மெய்யியல். ஆக மெய்யியலும் வாழ்வியலும் தமிழ் மரபு என்னன்னோ ஏற்றி போற்றி ஏற்றுக்கொண்ட தத்துவம். மெய்யியலும் வேணும், வாழ்வியலும் வேணும். அதையே தான் பக்தி பணுவலா இருக்கிறதுனால திருவாய்மொழியானது இணைச்சு சொல்லிடுச்சு. வாழ்வியலையும் மெய்யியலையும் பக்தி பணுவலா இருக்கிறதுனால அந்த வழியிலே அது இணைத்து ஒரு பெட்டகமாக கொடுத்தது. ஆனால் வள்ளுவமோ அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ன இந்த நிலையை பிரித்து கொடுக்கிறது. ஆக இரண்டுமே தமிழ் மரபிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆக என்ன சாமியம் பாருங்க. தீன் தமிழாலே யாத்த பணுவல்கள், இவர்களுடைய பிறப்பு தினமும் ஏறத்தாழ ஒன்றியே வரது. அந்த சர்ச்சைக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம், விசேஷங்கிறது எடுத்துப்போம். ஒன்றியே வருது. இந்த இரண்டு நூல்களும் தமிழ் மறை என்று தமிழ் அறிஞர்களும் ஏற்றுக்கொள்கின்றனர். திருவாய்மொழியை கம்பன் பாடிய யாப்பானது உயர்ந்து போற்றி கொண்டாடப்படுகிறது. தமிழ் இறைவன் இல்லை என்று சொன்னவர்களிடத்திலுமே இந்த கம்பனுடைய தமிழுக்காக ஏற்றுக்கொள்கின்றனர். அப்படிப்பட்ட அந்த கம்பனுக்கு குருவாக அமைந்தவர் சடகோபன். ஆக தமிழ் மரபை சொல்லுகின்ற நூட்களே இவை. இது பக்தி பணுவலாக போற்றி கொண்டாடப்படுகின்றது திருவாய்மொழி. பொதுமறையோ வாழ்வியலை
எடுத்துரைக்கின்ற பணுவலாக கொண்டாடி இரண்டுமே இன்றளவும் மனனம் செய்து மனத்திலே திருஷ்டவ்யா ஸ்ரோத்ரவ்யா நிதிதாசனம் நிதித்தியாசனம் மனதளவிலே நிற்கின்றது இருக்கணும். திருக்குறள் என்றால் மனதளவிலே மனனம் பண்ணணும். திருவாய்மொழி என்றால் வைணவர்கள் மனம் பண்றார். திருவாய்மொழிக்கு ஏற்றம் அதை வீதியில கூட சொல்றது இல்லை. எம்பெருமானை குளிர குளிர ஊஞ்சல்ல வச்சு அவன் அதுக்கு ஆடுறானாம். சாமவேத சாரமாக அத்தியாபகர்கள் தமிழ் மறையை சொல்கின்றனர். தமிழ் தமிழ் மறையை ஏற்று போற்றுகின்றது வைணவம். அதனாலதான் இறைவனே பின்னாடி ஓடி ஓடி வரான். தமிழ் மறையின் பின்போன பச்சை பசுங்கொண்டலே மீனாட்சி பிள்ளை தமிழ் குமரகுருபரரே சொல்றார். ஆக வைணவம் தமிழை ஏற்று போற்றுகிறது. வைணவ கோயில்ல பார்த்தாதான் அந்த கோஷ்டி கூட்டம் விழவு சைவரும் ஏற்றி போற்றுகின்றனர். ஆனா அங்க ஒரு சாரார் மட்டும்தான் இறைவனுக்கு பின்னாடி தான் இறைவன் விழவு கொண்டாடி வீதியேறி வருகின்ற சமயத்திலே அடியேன் அறிந்த வகையிலே சைவ திருக்கோயில்களிலே ஓதுவா மூர்த்திகள் இறைவனுடைய பின்னால தான் போவார். ஆனால் வைணவ திருத்தலங்களில் மட்டுமே கோஷ்டியாக இன்னார் இணையார்னு கிடையாது. அதை அருளி செயலை அறிந்தவர்கள் அந்தந்த கோவிலின் வழக்கத்துக்கு ஏற்ப. ஆனா கூட்டம்னு பார்த்தோம்னா வைணவ திருக்கோயில்களிலே இந்த தமிழ் மறையை பாடுவோர்களுடைய எண்ணிக்கை பெருசு. எம்பெருமான் பின்னாடி ஓடி ஓடி வரான். அத்தியூரான் பிள்ளையூரான்னு நேத்தி தான் அனுசந்தானாச்சு. அப்படி ஆரம்பத்திலேயே வைணவர்கள் ஏற்று கருட வாகனன் அத்தியூரிலே கருட சேவைன்னு ஆரம்பிச்சா முதல்ல தொடக்கமே திருப்பல்லாண்டு தான். திருப்பல்லாண்டும் திருப்பாவை உபனிஷத் சாரமாகிய திருப்பாவை தான் முதல்ல கோயிலுக்குள்ள அனுசந்தானம் ஆகும் கோஷ்டியால். அப்புறம் வீதியேற வந்தப்புறம் தான் மூணாம் திருவந்தாதி திருக்கண்டேன் பொன்மேனிகன். ஆக இப்படி தமிழ் நமக்கு பலவிதமாக தமிழ் மறையாலும் பொதுமறையாலும் வாழ்விலையும் வாழ்வு நிலையையும் மெய்யியலையும் எடுத்து கூறுறது. இதற்கு மேல தமிழுக்கு கொண்டாட்டம் என்னன்னு அடியேன் அறிந்த வகையில சொல்ல முடியல. அப்படிப்பட்டதான உயர்ந்த தருணத்துல நாம இருக்கோம். தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குகா.